அதுவும் மற்றவங்க எல்லாரும் சொல்லிச்சு ஆர்த்தி வடக்கி மாதிரி இருக்குதோ வடக்கி மாதிரி இருக்குதோ அப்படின்னு. அதனால வடக்கியாவே மாறிடுச்சு. யா ஹாய் ஆல். நான் முதல்ல நல்ல ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். உருப்படியே ஒரு ஸ்டாண்ட் நிற்கவே மாட்டேங்குது. என் ஃபோன் வேறு ஆடிட்டே இருக்கு. என்னைக்கு விழுந்து உடைய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, vlog எல்லாம் கிடையாது. சும்மா எனக்கு மொக்க போடணும் உங்க கூட, அவ்வளோதான். உங்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன். ஸோ என்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நான் ஹிந்திக்காரியாக மாற போகிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து என்னை எல்லாரும் பார்த்தீங்கன்னா வடக்கின்னு தான் கூப்பிட்றாங்க. பட் நான் வந்து வடக்கி இல்லை, சுத்த தமிழ் பெண். முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, தமிழ் தெரியும் தமிழ் பெண். நான் வடக்கி கிடையாது. ஸோ நிறைய தடவை வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் நிற்பேன். நின்னோடனே வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. பார்த்தோன்னே என்ன தோணுன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா இங்கிலீஷில் ரேட்டு சொல்லுவாங்க. நமக்கு ஒரே அசிங்கமா போயிடும். நம்ம எவ்வளோ ஆனான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படின்னு கை காமிப்போமா? கை காமிச்சோன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, மா 10 ரூபாய்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா 10 rupees அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பஸ்ல கண்டக்டர் பார்த்தீங்கன்னா 21 ரூபா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம காசை எடுக்கிறதுக்கு இப்படிதான் குமியுவோம். நமக்கு புரியலையோ நினைச்சிட்டு மறுபடியும் 21 rupeesமா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அப்புறம் அப்படியாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல பேசிட்டு ரிட்டன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு நான் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரியான ரவுஸா இருக்கும் என்னோட. அதுவும் இல்லாமல் நம்ம அப்படின்றதுனால நம்ம பார்த்த உடனே வந்து வடக்கி லுக்கில் தான் தெரியும். என் கூட ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸாக்ட் வடக்கியாக தான் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச கம்மல். ஆனால் இதை வடக்கீஸும் போடுவாங்கன்றதுக்காக வந்து நான் வந்து இந்த கம்மல் போடுறேங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கம்மல். ஐயோ மாட்டவே இல்லை. என்கிட்ட மைக் இல்லை, அதனால நான் பேசுறது எக்கோ அடிக்கலாம் மேபி. இதுதான் அந்த வடக்கி கம்மல். நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து சந்திரமுகியாக மாறுற மாதிரி வடக்கியாக மாறி காமிக்க போகிறேன். என் சொட்டமண்டியில் லைட்டாக கிளார் அடிக்கிறது பார்த்தீங்களா? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசர் ஆயின்மெண்ட் எதுவுமே போடல. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதனால இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். லைட்டாக போடலாம். பிகாஸ் மாய்ஸ்சரைசர் வந்து இந்த மாதிரி தண்ட வேலைகளுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கழுவி மட்டும் ஊற்றாதீங்க ப்ளீஸ். ஐலைனர் போட்டுக்கலாம். ஹிந்திக்காரங்க எப்பவுமே வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக மை போட்டு நெத்தி நிறையா குங்குமம் வச்சு அப்படியே ரெட்டை அப்படி வகுந்து அது ஒரு மாதிரியாக பண்ணியிருப்பாங்க. ஆக்வர்டெல்லாம் இருக்காது, அழகாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கும் நல்லா தான் இருப்பாங்க. எனக்கு வந்து இப்படி பார்த்து போடுறதுக்கு வாட்ட மாதிரிலாம் இருங்க. எனக்கு சின்ன கண்ணாடி கொடுத்துருவேன். ஐலைனர் போட்டோன்னா நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் போகும்போது அது கண்ணு கீழெல்லாம் பரவி பேய் மாதிரி ஆயிடும். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு கண்ணு கீழே போடவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கண்ணு கீழே போட்டதான் பெண்களுக்கு, கண்ணு கீழே போட்டதான் பெண்களுக்கு அழகு என்று கூறுவார்கள். அசந்து போயிடுவீங்க, விரைச்சு போயிடுவீங்க. இந்த ஸ்டிக்ல எனக்கு மையே போட வராது, ஆனாலும் நான் போடுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் போட்டனாடி கை இப்படி வலிக்கிட்டு போகும். நமக்கு வேற எரிச்சலே வராது. இது எப்படி வச்சு போடுறதுன்னு தெரியல. இதுக்கு தான் கண்ணு கீழே நான் போடுறதே இல்லை. ஆனால் ஹிந்திக்காரங்க இப்படி தான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி போடுவாங்க. மஸ்காரா இல்லை, அதனால வந்து இதுவே மஸ்காராவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே இதெல்லாம் போடாமல் வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் மஸ்காரா போட்டாலும் ஒன்று தான், போடட்டி ஒன்று தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஐலைனர்ஸ் வேஸ்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம ஒரு 10 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பொட்டு மட்டும் வைக்கலாம். ஒரு டாட் வச்சுட்டு போகலாம். ஓகே, நாம் மை போட்டு விட்டோம். இங்கே பாருங்கள், மை அழகாக மை தீட்டிருக்கோம். மை ஒரு வெஸ்டர்ன் வடக்கி பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதனால டிஷர்ட்டே போட்டுருக்கேன். இப்படி நேரில் குங்குமம் வச்சு அப்படி வடக்கி மாதிரி இருக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணிக்கலாம். வலிச்சு ஆல்ரெடி 4 முடி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுது இல்லையான்னு தெரியல. இதை வந்து இங்கே பார்த்தீங்களா, சீவவே இல்லை, 4 முடி கொட்டுது. இப்படி கொண்டு போய் சேர்த்தணும். ஓகே, அப்படியே எக்ஸாக்ட் மேட்ச் வருதா? பார்த்தோன்னே தெரியுது. அப்படி வலிச்சு இருக்கிறமெண்டா. ஸோ இப்போ நம்ம வந்து தலை வாரிட்டோம். அப்புறம் முகத்துக்கு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டோம். நமக்கு வேகுது, கொஞ்சம் விசிறிக்கலாம். இதையே வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு சந்திரமுகி மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லிப்ஸ்டிக் பேக் மாதிரி இருக்கும்.
நான் வந்து வேற மாதிரி இருக்கேன். ஒரே நிமிஷம். என்கிட்ட லிப்ஸ்டிக் அவ்வளோ இருக்கு. நான் வந்து இதை யாரும் கிண்டல் பண்ணுறதுக்காகலாம் வரல. ஏன்னா நிறைய பேர் கூப்பிடுவாங்க. நான் வந்து எக்ஸாக்டாக இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். இதை யாரும் காயப்படுத்துவதற்காகவோ புண்படுவதற்காகவோ நான் பண்ணக்கூடிய செயல் அல்ல. நீங்கள் திடீர்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்டு போயிடுவீங்க. நான் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். ஐடியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த குங்குமம் அவங்களை ஆக்சுவலாக ஹைலைட்டடாக எடுத்து காமிக்கும். ஹிந்திக்காரனாலே ஒன்று கலராக இருப்பாங்க, அப்படி இல்லைனா வலிச்சு சீவிருப்பாங்க, அப்புறம் வந்து பொட்டு இப்படி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் தான். சில பேர் பார்க்குறதுக்கு தமிழ் பொண்ணுங்க தான் இருப்பாங்க, ஆனால் ஹிந்திக்காரி மாதிரி இருப்பாங்க. ஹிந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா தமிழ் பொண்ணுங்க மாதிரி இருப்பாங்க. நமக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து எதுக்காக அப்படி வைப்பாங்கன்னா, கணவர் வந்து ஆயில் காலம் வந்து கெட்டியாக இருக்கிறதுக்காக அப்படி வைப்பாங்க. பட் நம்ம வந்து இப்போ மேக்கப்புக்காக வைக்கிறோம். கடவுள் நம்மளை கோச்சிக்க மாட்டாருன்னு நம்புகிறோம். வச்சு பொட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால நம்ம வந்து கையிலேயே கொஞ்சம் ஷேப்பிங் எல்லாம் பண்ணிக்கலாம். நிம்மளுக்கு நம்ம யாருன்னு தெரியுதா? आरती अली सलीटा पेजल अंद वड़की है. मेरा नाम आरती अली सलीटा है. நம்மள் நிம்மளுக்கு வடக்கி வேஷம் போட்டிருக்குது. ஆனா நிஜமாவே நான் வடக்கிதா. சாரி வடக்கி இல்ல, டிஷர்ட் போட்ட வெஸ்டர்ன் வடக்கி. வடக்கி மாதிரி இருக்குதா? அதுவும் மற்றவங்க எல்லாரும் சொல்லிச்சு ஆர்த்தி வடக்கி மாதிரி இருக்குதோ வடக்கி மாதிரி இருக்குதோ அப்படின்னு. அதனால வடக்கியாவே மாறிடுச்சு. ஒரிஜினல் தானே வெளியில வரும். அதனால தான் வடக்கி வேஷம் போட்டுட்டேன். அது சும்மா தமிழ் பொண்ணு மாதிரி நடிச்சேன். இதுதான் ஒரிஜினல். எப்படி வடக்கி மாதிரி இருக்குதா இல்ல தமிழ் பொண்ணு மாதிரி இருக்குதா?